விஜய் 61 இவ்வளவு நாளா நம்ம சொல்லிட்டு இருந்த படத்தோட பேரையும் ஃபர்ஸ்ட் லுக்கையும் வெளியிட்டு இருக்காங்க. படத்தோட பெயர் மெர்சல். கேட்கும்போதே மெர்சலா இருக்குதுப்பா அப்படின்னு அவங்க ரசிகர்கள்லாம் செம்ம உற்சாகமா கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த மெர்சல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்க்கும்போது நம்ம என்னெல்லாம் நோட் பண்ண விஷயம் இருக்கு அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல்ல என்ன அப்படின்னா பேரு மெர்சல்னு சொல்லிட்டியப்பா அப்படின்றீங்களா? மெர்சல்ன்றது படம் பேரு. அதை விட இன்னொன்று நம்ம நோட் பண்ண வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா விஜயோட பேரு. இவ்வளவு நாளா இளைய தளபதி விஜய் அப்படின்னு கார்ல போட்டுட்டு இருந்தாங்க. இந்த தடவை முதல் முறையா தளபதி விஜய் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஆடா என்னப்பா இது அப்படின்னு பார்த்து அவங்க ரசிகர்களுக்குலாம் இன்னும் உற்சாகமாகி போச்சு. சரி நம்ம ஆசைப்பட்ட விஷயம் நடக்க போது போல இருக்குது, அதான் நம்ம தளபதி நம்ம சைடு இப்படி கொஞ்சம் திரும்புறாரு போல அப்படின்னு அவங்களாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எவ்வளவு நாள் தான் இளைய தளபதியாவே இருக்குது, அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணுமா அப்படின்னு நினைச்சிருப்பாங்க போல படக்குழு. அதனால இப்படி ஒரு மாற்றம் வந்திருக்குது. இந்த மாற்றத்தை பார்த்துட்டு அப்படியே நம்ம டைட்டில் எப்படி வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். டைட்டில் எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா தமிழ்ல தான் மெர்சல் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இது தமிழ் வார்த்தையா அப்படின்றதெல்லாம் அடுத்த கட்டம். ஏன்னா சென்னை பக்கம் வந்து மெர்சல்ன்ற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துவாங்க. அது எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா அப்படியே நான் அசந்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து மெர்சல் ஆயிட்டம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ படத்துல கூட விக்ரம் பாட்டு பாடுவாரு, நான் மெர்சல் ஆயிட்டேன் அப்படின்னு பாடுவாரு. அதுதான் அவர் ஏமி ஜாக்சன் பார்த்து மெர்சல் ஆனார், அது வேற விஷயம். இந்த மெர்சல் பார்க்கும்போது ஏன் இப்படி பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா இதுல 3 கெட்டப்ல விஜய் நடிக்கிறான்றது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச தகவல். பஞ்சாயத்து தலைவரா நடிக்கிறாரு, அப்புறம் டாக்டரா நடிக்கிறாரு, மெஜிஷியனா நடிக்கிறாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும்ல. இந்த ஒவ்வொரு கெட்டப்புமே பார்க்கும்போது ரசிகர்கள் மெர்சல் ஆயிருவாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கணும்னு மெர்சல் வச்சிருக்காங்க போல. இப்படி டைட்டில் வந்து என்ன மொழியில வச்சிருக்காங்கன்றதெல்லாம் பார்க்காம மெர்சல்ன்றதை மட்டும் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. அது எழுத்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஜல்லிக்கட்டு காளை மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த ஒத்த கொம்பு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஒரு காளமாடு மண்ணை குத்தும் போது எப்படி இருக்கும் அந்த பொசிஷன்ல இருக்கிற மாதிரி அதை போட்டிருக்காங்க. அதே மாதிரி கடைசியில இல்லு இருக்கு பாத்தீங்களா, அதோட சுழி வந்து அப்படியே காளமாடோட வால் மாதிரி போட்டிருக்காங்க. இதை ரெண்டையும் பார்க்கும்போது ஜல்லிக்கட்டு காளை தான் நம்மளுக்கு ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லாம விஜய் வந்து கையில மண்ணை தட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறாரு. பின்னால வந்து காளமாடெல்லாம் நல்ல கொம்பு சீவி மாலையெல்லாம் மாட்டி சூப்பரா நின்றுட்டு இருக்குது. இதை பார்க்கும்போது படம் ஒரு ஃபெஸ்டிவ் மூடுக்கு ரெடி ஆகிற மாதிரி நல்லா தெரியுது. தீபாவளிக்கு தான் படம் வரப்போகுது. பொதுவாக பொங்கலுக்கு தான் ஜல்லிக்கட்டு நடத்துவாங்க. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வரும் போல. ஸோ இந்த படத்தில் இந்த பொங்கல் நமக்கு செம கலெக்ஷனுமா அப்படின்னு பேசின விஜய் இந்த தீபாவளியும் நமக்கு ஜல்லிக்கட்டு இருக்குமா அப்படின்னு டயலாக் பேசினாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த விஷயம்லாம் நம்ம நோட் பண்ணோமா. அடுத்ததாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா படத்தில் யார் யார் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு கீழே பேர் போட்டுப்பாங்க பார்த்தீங்களா. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பேர் நம்ம கண்ணை ரொம்ப உறுத்துச்சு. யார் பேர் அப்படின்னா அனல் அரசு. அவர் யாரு? ஸ்டண்ட் டைரக்டர். இவர் இதுக்கு முன்னாடி என்ன படம் ஒர்க் பண்ணியிருக்காரு தெரியுமா? வேலாயுதம், ஜில்லா, கத்தி, பைரவா இந்த படத்துக்குலாம் இவர் தான் ஸ்டண்ட் மேனா இருந்திருக்காரு. சாரி, ஸ்டண்ட் கொரியோகிராஃபரா இருந்திருக்காரு. இந்த ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் தான் இப்போ மெர்சல் படத்துக்கும் ஸ்டண்ட் கொரியோகிராஃபி. இந்த கத்தியில காயின் ஃபைட் சீனு, அப்புறம் இந்த பைரவால ஒருத்தனை அப்படியே தூக்கி பிடிச்சிட்டு இன்னொரு கையில ரோஸை கொடுத்து லவ் யூ அப்படின்னு கோவமா பேசுறலாம் மறக்க முடியுமா? அதே ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் தான் இப்போ இந்த படத்துக்குமா அப்படின்னு கேட்டு ரசிகர்கள் ரொம்ப உற்சாகமா இருக்கிறாங்க. இதே மாதிரி நம்ம கண்ணை உறுத்தின இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரேம் ரக்ஷித். யாருப்பா பிரேம் ரக்ஷித், கேள்விப்படாம இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இவர் பேர் வேணா உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா இவர் என்ன பண்ணாரு சொன்னு வச்சுக்கோங்க, அசந்து போயிருவீங்க. எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே அப்படின்னு அழகிய தமிழ் மகன்ல ஒரு பாட்டு வந்துச்சுல, அந்த பாட்டுல செம்மையா டான்ஸ் ஆடி இருப்பாரு விஜய். அதுக்கு காரணம் இந்த பிரேம் ரக்ஷித் தான். இவர் தான் நடன இயக்குனரா இருந்தாரு. அதே பிரேம் ரக்ஷித் தான் இப்போ மெர்சல் படத்துக்கும் நடன இயக்குனரா இருக்கிறாரு. சோ விஜய் இந்த படத்துல சூப்பரா டான்ஸ் ஆடி இருப்பாரு அப்படின்னு நம்ம நம்பலாம். இப்படி நம்ம முதல்ல வந்த போஸ்டர் இது எப்போ வந்துச்சுன்னா முந்தின நாள் சாயங்காலம் 6 மணிக்கு வந்துச்சு. இந்த போஸ்டர் வச்சு இவ்வளவு யோசிச்சு வச்சிருக்கிறோமா. அடுத்தது நள்ளிரவு 12 மணிக்கு இன்னொரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த போஸ்டர் எப்படி இருக்கு அப்படின்னா அதுவும் நல்ல மெர்சலா தான் இருக்குது. என்னன்னா இந்த போட்டோல அப்படியே கலாலப்பா கையை தட்டிட்டு அப்படி சிரிச்சிட்டு இருக்கிறாருல முறுக்கு மீசெல்லாம் வச்சுக்கிட்டு. ஆனா அந்த போட்டோல ஒரு மாதிரி கோவமா பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் கையில இருந்து அப்படியே சீட்டு கட்டு பறக்குது. அதான் ஒரு கையில மொதல் கார்டு நம்மளுக்கு வெளியில தெரியுற கார்டு என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏ ஸ்பேட். அதுதான் இருக்கலையே முதன்மையான கார்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது அவர் கையில நல்லா தெரியுது. மற்ற கார்டெல்லாம் அப்படியே செதறி பறந்துட்டு இருக்குது. இந்த போட்டோ பார்க்கும்போது இதுக்கு முந்தின போட்டோ வந்து ஒரு கிராமத்து பின்னணியில இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னால விஜய் வந்து இந்த அளவுக்கு ஒரு கிராமத்து ஆளா மாறி இருப்பாரா, அதாவது பனியன் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு முறுக்கு மீசை வச்சுட்டு இந்த மாதிரி இருந்திருப்பாரா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா கண்டிப்பா இல்லை அப்படின்னு தான் தோணும். அப்படி ஒரு டிஃபரன்சியேஷன் காட்டிட்டு அடுத்து அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி லுக்ல இருக்கிறாரு. கோட் போட்டு இவர் மெஜிஷியனா நடிக்கிறாருன்னு தகவல் வந்துச்சுல. ஆமாப்பா மெஜிஷியனா தான் நடிக்கிறார் அப்படின்னு உறுதி பண்ற மாதிரி இந்த லுக் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த லுக்ல வந்து விஜய் ரொம்ப கோவமா பார்த்துட்டு இருக்காரு. இதை பார்க்கும்போது ஒருவேளை அப்பாவை நினைச்சு இவர் பழி வாங்குற கேரக்டர்ல எதுவும் மெஜிஷியனா நடிக்கிறாரா என்ன, அதெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்த இடத்துல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம் தெரியுமா? விஜய் கையில இருந்து கார்ட்ஸ் பறக்குது இல்ல, மொத்தம் எத்தனை கார்டு பறக்குது தெரியுமா? 35 கார்டு பறக்குது. அது ஏன் 35? ஒரு பூவுக்கு 13 கார்டு அப்படின்னு வச்சா கூட 4 பூவும் சேர்த்துனா 52 கார்டு வரணும். இன்னொரு 3 ஜோக்கர் சேர்த்திட்டா கூட 55 வரணும். ஆனா 35 கார்டு தான் பறக்குது. ஏன் பறக்குது யோசிங்க. யோசிச்சிங்களா? தெரியல. எனக்கும் தெரியல. படம் வந்த பிறகு தான் தெரியும். சும்மா போஸ்டர்ல இருக்குதேன்னு எண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஒவ்வொரு சீட்டு கேட்டா என் கண்ணுக்கு 35 கார்டு தெரிஞ்சுது. அது மேபி 43 இருந்து விஜயோட வயசு சொல்ற மாதிரி கூட இருக்கலாம். ஆனா என் கண்ணுக்கு 35 கார்டு தான் தெரிஞ்சு.